அவர் ஒருவரே ஜீவாதிபதியாக இருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சந்தோஷமா இருங்க. ஆமே. உலகத்தில் எந்த இடத்துல இருக்கிறத காட்டிலும் தேவ சமூகத்தில் இருப்பது மிகவும் சந்தோஷமான காரியமாக இருக்கு. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆண்டவரை பிரசங்கம் பண்ணும்போது நிறைய பேர் தூங்குறாங்க, எப்படியாவது அவங்க விழிப்பாக இருக்கிற மாதிரி உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு ஜெபிக்கும்போது ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, நான்லாம் செத்து போனவங்க கிட்டேயே பேசுகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் யார்கிட்டலாம் பேசியிருக்கிறாரா? செத்து போனவங்ககிட்டயே பேசுகிறேன். நான் தூங்குறவங்கிட்ட பேசுகிறதுக்கு நீ ஏன் கஷ்டப்படுற? அல்லேலூயா. அவருடைய வார்த்தை செத்து போனவங்களை கூட தட்டி எழுப்பி கேட்க வைக்கிறதா இருக்கு. அதனால நீங்கள் தூங்கினாலும் பரவாயில்ல, வார்த்தை தூக்கத்தை காட்டிலும் பெருசு. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை தூக்கத்தை காட்டிலும் பெருசு. அதனால் இன்னைக்கு அந்த வார்த்தை நிச்சயமாக கிரியை செய்யும். அல்லேலூயா. சரி, வேதத்திலிருந்து ஒரு சில பகுதியை நம்ம வாசிக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே உங்கள் தலைமையில் கையை வச்சு, ஆண்டவரை என் சிந்தனைகளை ஒருநிலைப்படுத்துங்கப்பா. என் சிந்தனைகள் எங்கேயும் டிஸ்ட்ராக்ஷன் ஆகக்கூடாது, என் சிந்தனைகள் எங்கேயும் மாறக்கூடாதப்பா. இயேசுவின் நாமத்தினால என் சிந்தனைகளை ஒருமுகப்படுத்துங்க ஆண்டவரை. ஆண்டவரை எங்கள் சிந்தனை எங்கேயும் மாறக்கூடாது. வார்த்தைக்கு விரோதமாக எழும்புகிற சகல வல்லமைகளை இயேசு கிறிஸ்துவினுடைய அதிகாரமுள்ள நாமத்தினால சுட்டெரிச்சு போடுகிறோம் ஆண்டவரை. வார்த்தைக்கு விரோதமாக எழும்புகிற சகல வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படுவதாக. ஆண்டவரே, இப்படி வசனம் எங்கள் இருதயத்திற்குள்ள ஆவியாயும் ஜீவனாயும் வருவதாக. எங்களோடு கூட பேசுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் கேட்குறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். சந்தோஷமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சந்தோஷமாக சிரிச்ச முகத்தோடு இருங்கன்னு சொல்லுங்க பார்க்க. சோத்திரம். பூமியில் எங்கேயுமே நம்மளுக்கு சந்தோஷம் இருக்காது, தேவ சமூகத்தில் மட்டும்தான் சந்தோஷம் இருக்கும். ஹல்லேலூயா. கொஞ்சம் கம்மி பண்ணு. பைபிள் வச்சிருக்கிறவங்க யாத்திராகமம் 17வது அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 17வது அதிகாரம் எல்லாம் எடுத்துட்டீங்களா? பழைய ஏற்பாட்டில் 92வது பக்கம். சோத்திரம். 8வது வசனத்திலிருந்து 16வது இல்லை 13வது வசனம் வரைக்கும் நான் மைக்கில் வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க. அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடு யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோடு யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கையை தாங்கினார்கள். விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாயிருந்தது. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு அமலேக்கியரை முறியடிப்பாய் அப்படின்ற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. யாரை முறியடிப்பாய்? அமலேக்கியர். இன்னைக்கு யார் அவன்? ராமசாமி இருந்தானா அவன் தான் ராமசாமி. செவுக்கலை சட்டை போட்டுனுக்கிறான், போய் அவனை ஒரு அடி அடித்து அவனை காலி பண்ணிடலாம், முறியடிச்சிடலாம். இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி மாம்சத்தோடு ரத்தத்தோடு நம்மளுக்கு போராட்டம் இல்லை. நம்மளுக்கு போராட்டம் எப்படின்னா ஆவிகளோடு போராட்டம். அல்லேலூயா. அல்லேலூயா. யாரோடு கூட போராட்டம்? ஆவிகளோடு. ஆவிகளோடு.
சரி, இந்த அமலேக்கியர் யார் அப்படின்னா, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை சுதந்தரிக்க கூடாதுன்னு தடை பண்ணுகிற ஒரு தடையின் ஆவி. அல்லேலூயா. ஹalleluya. அமலேக்கியர் யாரு? ஆண்டவர் சொன்ன வார்த்தை நம்ம வாழ்க்கையில நிறைவேற கூடாது அப்படின்னு தடை செய்கிற ஒரு தடையின் ஆவி தான் இந்த அமலேக்கியரின் ஆவி. ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு? யாத்திராகமம் 33:1 யாத்திரா 33:1 கர்த்தர் மோசேயை நோக்கி, நீயும் எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு போங்கள். என்ன தேசம்? பாலும் தேனும் ஓடுற கொடுப்பேன் என்று சொன்ன பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அல்லேலூயா. ஹalleluya. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் இப்படியெல்லாம் நான் உனக்கு கொடுப்பேன், இப்படியெல்லாம் செய்வேன், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை கொண்டு பெரிய அற்புத அடையாளங்களை செய்வேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அநேக வருடங்களாய் அநேக வார்த்தைகளை கொண்டு வாக்குத்தத்தமாய் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. அதை சுதந்தரிப்பதற்கு முன்பதாக அதை சுதந்தரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சில அமலேக்கியரின் ஆவிகள் நமக்கு விரோதமாய் வந்து தடையாய் நிற்கிறது. ஆமென். என்ன ஆவி? அமலேக்கியரின் எதை சுதந்தரிக்க கூடாதுன்னு? வாக்குத்தத்தத்தை. அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. ஆண்டவர் தேவ பிள்ளைகளுக்கு சொன்ன வாக்குத்தத்தம். ஆண்டவர் நீ இப்படி இருப்ப, உன்னை இப்படி கொண்டு போவேன், இப்படி கானான் தேசத்துல கொண்டு போய் உன்னை வைப்பேன் அப்படின்னு சொல்லி, எனக்கு ஆசீர்வாதமா நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு எனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன நன்மைகளை எனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன ஆசீர்வாதத்தை போய் சுதந்தரித்து கொள்ள கூடாதுன்னு தடை செய்கிற வருகிற ஒருவன் தான் அமலேக்கியன். ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. இப்போ உங்களுக்கு விரோதமா வர ஆசீர்வாதத்துக்கு தடையா நிக்கிற, கானானுக்கு தடையா நிக்கிற ஆவியோட பேர் என்னது? அமலேக்கியர். அமலேக்கியர் ஆவி. அல்லேலூயா. ஹalleluya. பாலும் தேனும் ஓடுகிற தேசம். கானான் தேசம் எப்படிப்பட்ட தேசம்? பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அந்த தேசத்துல விலை மதிக்க முடியாத நறுமண வாசனைகள் நிறைந்த செண்டு பாட்டிலெல்லாம் விற்குதான். அம்மே, விலை மதிக்க முடியாத எண்ணெய், ஒலிவ எண்ணெய். அல்லேலூயா. ஹalleluya. எங்கேயுமே அந்த எண்ணெய் கிடைக்காது, இஸ்ரவேல் தேசத்துல மாத்திரம் தான் கிடைக்கும். அப்படிப்பட்ட விலையேற பெற்ற எண்ணெய் வஸ்துக்கள், விலையேற பெற்ற அநேக விதமான வாசனை திரவியங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசம். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட பேசுறாரு, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தேசத்தை உங்க கையில ஒப்பு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். அமலேக்கியர் தடை பண்ணாலும் சரி, அந்தகார வல்லமைகள் தடை பண்ணாலும் சரி, எனக்கு சொன்னதை என் கரங்கள் பெற்றுக்கொள்ளும், என் கண்கள் காணும். அப்படிப்பட்ட ஒரு எல்லைகளுக்கு கர்த்தர் தேவ பிள்ளைகளை நடத்துகிறவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் கரங்களை தட்டி, ஆண்டவரே எனக்கு சொன்ன வாக்கு தத்தங்களை நாங்க நிறைவேற்ற போகிறோம், எங்களுக்கு கொடுத்த அந்த கானான் தேசத்தை நாங்க சுதந்தரிக்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. எத்தனை நாள் வனாந்தரத்திலே சுத்துறது? ஆமென். எத்தனை நாள் எகிப்தில் அடிமையா இருக்கிறது? எனக்குன்னு வச்சதை நான் சுதந்தரிக்கணும். ஆமென். ஆண்டவர் எனக்குன்னு வச்சதை நான் போய் பிடிக்கணும். ஆமென். இதுக்கப்புறம் நான் சுத்தி திரிகிறவன் அல்ல, சுதந்திரமான காரியத்தை பிடித்துக் கொள்பவன். ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கானான சுதந்திரிப்பதற்கு தடையா வந்தது அமலேக்கியருடைய ஆவி. ஆமென். இன்னைக்கு அந்த அமலேக்கியருடைய ஆவியை தான் ஆண்டவர் சொல்றாரு, அமலேக்கியரை முறியடிப்பாய். ஹalleluya. சொல்லுங்க, நான் அமலேக்கியரை முறியடிக்க போறேன். ஹalleluya. 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 அவனை நான் முறியடித்து கானான சுதந்திரிக்க போறேன். ஆமென். ஹalleluya. ஹalleluya. அவனை முறியடித்து கர்த்தர் எனக்கு சொன்ன காரியத்தை பெற்றுக்கொள்ள போறேன். உண்மையா விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. நீங்க ஒரு தீர்மானம் பண்ணணும், நான் இதே மாதிரி இருக்க மாட்டேன் ஆண்டவரே. எனக்கு சொன்னீங்கல்ல போன மாசத்துல, அது சொன்னீங்கல்ல, நான் உன்னை பெருக பண்ணுவேன்னு சொன்னீங்கல்ல. ஹalleluya. ஹalleluya. போன வருஷம் சொன்னீங்கல்ல, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு. அதுக்கு முன்னாடி வருஷம் உன் எல்லைகளை நான் பெரிதாக்குவேன்னு சொன்னீங்கல்ல. அதுக்கு முன்னாடி உன் சத்துருக்கள் உன்னிடத்துல வருவார்கள்னு சொன்னீங்கல்ல. அதுக்கு முன்னாடி திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவான்னு சொன்னீங்கல்ல. எதுவுமே நடக்கலையே ஆண்டவரே. நானும் சோத்திரம் பண்றேன், அல்லேலூயா சொல்றேன், சர்ச்சுக்கு வரேன், ஜெபிக்கிறேன், ஒரு மாற்றம் வரலையே. தடை பண்ணுகிற ஒரு ஆவியை இன்னைக்கு கர்த்தர் தகர்த்தெறிய பண்ணுகிறவராக இருக்கு. ஆமென். அல்லேலூயா. ஹalleluya.
உண்மையா விசுவாசிக்கிறவங்க மகிமையை பார்க்கிறவர்களா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நீங்க புரிஞ்சுக்கணும், தடையா நிற்கிறது யாரு? கானானை நோக்கி போகும்போது இடையில ஒருத்தன் குறுக்குல வரான். யார் அப்படின்னா அமலேக்கியர் வந்து இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். வாக்கு தத்தத்தை உட்கார்ந்த இடத்துல பெற்றுக்கொள்ள முடியாது, யுத்தம் பண்ணி ஜெயித்து தான் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜெயம் கர்த்தரால வரும். ஆமென். ஜெயம் அப்படின்னா யுத்தம் ஒன்று இருக்குது. அந்த யுத்தத்துல தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் வெற்றியை தருகிறவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் வாசிக்கிறேன் அப்படியே வசனங்களை. 8வது வசனத்தை, அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். ரெவிதீம் அப்படின்ற இடம் என்ன சம்பவம் நடந்துச்சுன்னா, நீங்கள் அதிலே 17வது அதிகாரம் 1வது வசனம், இந்த அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசிச்சிங்கன்னா, பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்தரத்தில் இருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவிதீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது ஜனங்கள் மோசையோடே வாதாடி, நாங்கள் குடிக்கிறதற்கு எங்கள் தண்ணி தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோடே ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன்? 3வது வசனம், ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவணமாய் இருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரெவிதீமில் என்ன நடந்துச்சுன்னா, தண்ணி பிரச்சனை. என்ன பிரச்சனை? தண்ணி பிரச்சனை. ஜனங்களுக்கு என்ன இல்லை, குடிக்க தண்ணி இல்லை. இஸ்ரவேலர்களெல்லாம் முறுமுறுக்கிறாங்க. யாருக்கு விரோதமா? மோசேக்கு விரோதமா. என்ன முறுமுறுக்கிறாங்க? எங்களை, எங்கள் பிள்ளைங்களை, எங்கள் ஆடு மாடுகளெல்லாம் கொலை செய்யறதுக்கு கொண்டு போகிறதுக்கு தான் எகிப்திலிருந்து எங்களை என்ன பண்ணிட்டு வந்தீங்க? கொண்டு வந்தீங்களான்னு முறுமுறுக்கிறது இல்லாமல் ஆளுக்கு ஒரு கல்லை எடுத்து என்ன பண்ணிட்டாங்க? அடிக்கிறதுக்கு எடுத்துட்டாங்க. ரெவிதீமில் வந்த பிரச்சனை முறுமுறுப்பு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த இடத்துல முறுமுறுப்பு இருக்குதோ அங்கே தான் அமலேக்கியர் உள்ள வருவான். ஆமென். அமலேக்கியர் எந்த இடத்துக்கு வந்தாங்க? முறுமுறுத்தே ரெவிதீமுக்கு வந்தாங்க. வேற எந்த இடத்துக்கு என்ன பண்ணல? வரல. துதிக்கிற இடத்துக்கு வரல. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாட்டு பாடுற இடத்துக்கு வரல. ஆராதிக்கிற இடத்துக்கு வரல. கீழ்ப்படிகிற இடத்துக்கு வரல. முழங்கால் படியிடுற இடத்துக்கு வரல. எந்த இடத்துல, எந்த வீட்டுக்குள்ள, எந்த வாயில முறுமுறுப்பு இருக்கிறதோ, இல்ல அப்படின்ன உடனே, தொல்லை அப்படின்ன உடனே, கஷ்டம் அப்படின்ன உடனே, வியாதி அப்படின்ன உடனே, குடும்பத்தில் போராட்டம் அப்படின்ன உடனே வாயிலிருந்து முறுமுறுப்புகள் வருகிறதோ, அப்பொழுது அமலேக்கியர் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள வருகிறான். ஆமென். எப்போ பிசாசு எனக்குள்ள வருவான்? என் வாயில விசுவாசமான வார்த்தை இல்லாம அவ்விசுவாசமான வார்த்தை எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது சத்ரு என்னிடத்துல உரிமை பாராட்டி கொண்டு வருகிறான். அல்லேலூயா. முறுமுறுக்கிறது ஒரு பெரிய பாவம் இல்லைன்னா கூட அதுதான் பிசாசு உள்ள கொண்டு வருவதற்கு மிகப்பெரிய ஒரு ஆணிவேராக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம வாயிலிருந்து விசுவாசமான வார்த்தை வரணும். நம்ம வாயிலிருந்து ஆண்டவருக்கு பிரியமான வார்த்தை வரணும். அல்லேலூயா. அல்லேலூயா. குடும்பத்துக்குள்ள எப்ப பார்த்தாலும் முறுமுறுத்துட்டு இருக்கிறது. ஆமென். என்ன சாப்பாடு செஞ்ச, என்ன ரசம் வச்ச, ஒழுங்கா சமைக்க தெரியுதுல, என்ன வீட்டுல சொல்லி கொடுத்தாங்க, அப்படியே காலையில வாயை திறந்தா சாயந்தரம் வரை என்ன பண்றது? அப்படியே கட 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 கடன்னு அப்படியே முறுமுறுக்கிற வார்த்தை. அல்லேலூயா. அல்லேலூயா. பிசாசு அதனால தான் வீட்டுக்குள்ள வரான். ஆமென். பிள்ளைங்க கிட்ட முறுமுறுக்கிறது, கணவன் கிட்ட முறுமுறுக்கிறது, ஊழியக்காரங்க கிட்ட முறுமுறுக்கிறது, சொந்த பந்தங்க கிட்ட முறுமுறுக்கிறது, எல்லாத்துக்கும் முறுமுறுக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படி ஒரு தேவ பிள்ளை முறுமுறுக்கிறதுனால தான் பிசாசு அவர்களுடைய பாளையத்திற்குள்ள முதலாவது பிரவேசிக்க வருகிறான். சொல்லுங்க, என் வாய்க்கு காவல் வைங்க ஆண்டவரே. ஆமென். சொல்லுங்க, வாயை பார்த்து சொல்லுங்க, உனக்கு காவல் வைக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னால தான் நிறைய பிரச்சனை வருது. உன்னால தான் நான் ஆசீர்வாதம் இல்லாம இருக்கிறேன். ஹல்லேலூயா. தாவீது சொல்றார், என் வாய்க்கு, நாவுக்கு என்ன பண்ணுங்க? காவல் வைங்க. 32 கேட்டு இருந்தாலும் நாக்கு என்ன பண்ணுது? அத்தனை கேட்டையும் தாண்டி வெளியில வந்துட்டு போதும். ஆண்டவரே, என்னால இதை மூட முடியாது. ஹல்லேலூயா. பேசாது இருந்தால் மூடம் கூட இப்படி என்ன பண்ணுவானா? ஞானவான் என்ன பண்ணுவானா? சொற்கள் மிகுதியினால பாவம் இல்லாமற் போக. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைங்க இல்லை அப்படின்ன உடனே யார் கூட்டிட்டு வந்தாங்களோ அவங்க கிட்ட முறுமுறுக்க கூடாது.
அல்லேலூயா. அல்லேலூயா. பீஸ் கட்ட காசு இல்லை. உடனே பிள்ளைங்க, என்ன அப்பா நீ பீஸ் கட்ட கூட வக்கு இல்லை, அப்படி முறுக்கூடாது. ஆண்டவரே, இந்த அப்பாவை மூலியமாக தான் நீங்கள் தான் இந்த பூமிக்கு என்ன அனுப்புனீங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் யார் கூட முறுமுறுக்கிறாங்க? மோசே அழைத்து கொண்டு வரல. ஆண்டவர் மோசையை அனுப்பி இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வரார். அல்லேலூயா. அப்ப யார் என்ன அனுப்புனாரோ அவர்கிட்ட தான் நான் போகணுமே தவிர, என்னை அனுப்பி கொண்டு வந்தவங்க கிட்ட, என்னை அழைத்து கொண்டு வந்தவங்க கிட்ட நான் முறுமுறுக்க கூடாது. அல்லேலூயா. என் அப்பா அம்மா மூலியமா இந்த பூமிக்கு நான் வந்தாலும் என் பரலோக தகப்பன் நினைவா இருந்ததுனால, அவர் என் மேல திட்டம் வச்சதுனால தான் அந்த பூமிக்கு நான் வந்திருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பிள்ளைகள் கர்த்தரால வரக்கூடிய சுதந்திரம் என்னதான் நான் பெற்றெடுத்தாலும் அவர்களை ஆண்டவர் தான் எனக்குள்ள கொடுத்து இந்த பூமிக்கு அனுப்புனாரு. அவங்க கிட்ட முறுமுறுக்க கூடாது. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்க யார்கிட்ட முறுமுறுக்கிறாங்க? மோசே கிட்ட முறுமுறுக்கிறாங்க. அவர் அழைச்சு கொண்டு வரல. அவரே விட்டுருங்க ஆண்டவரே, நான் ஓடிடுறேன்ப்பா, தயவு செஞ்சு இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட கொடுக்காதீங்கன்னு ஓடினவர். அவரை பிடிச்சி இழுத்துட்டு வந்து ஆண்டவர் இழுத்துட்டு போடா. 40-60 லட்சம் 6 லட்சம் புருஷர்கள், திரளான ஸ்திரீகள் எல்லாத்தையும் இழுத்துட்டு எகிப்தை விட்டு புறப்பட்டு போங்க அப்படின்னு ஆண்டவர் ஒரு ஊழியக்காரனை நியமிச்சு வச்சார். ஆனா எடுத்துக்கொண்டு வந்தது, அழைத்து கொண்டு வந்தது பரலோக நல்ல தகப்பன். ஆமென். மேல மேக ஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம், இரவு நேரத்தில் அக்கினி ஸ்தம்பம் போகுது, பகல் நேரத்தில் மேக ஸ்தம்பம் போகுது. அப்படி இஸ்ரவேல் ஜனங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தினது தேவ பிரசன்னம். ஒவ்வொரு நாளும் அழைத்து கொண்டு வந்தது தேவ பிரசன்னம். இன்னைக்கு இல்லை அப்படின்னு உடனே வாயிலிருந்து முறுமுறுப்புகள் வருகிறது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்ப வருவான், 4 பேரை எக்ஸ்ட்ரா கூட்டிட்டு வருவான். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இதுக்கப்புறம் என் வாயில முறுமுறுப்பு வராத ஆண்டவர். ஆமென். துதிக்கிற சத்தம். ஆமென். ஆமென். இல்லைனாலும் பரவாயில்ல. நம்ம கேட்டிருப்பீங்க ஜார்ஜ் முல்லரை குறிச்சு. பிள்ளைங்களுக்கு சாப்பாடு இல்லை, உடனே என்ன ஆண்டவரே ஊழி, என்ன ஆண்டவரே வாழ்க்கை, இந்த பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்து இப்படி என்னை கஷ்டப்படுத்துறீங்களே, இப்படி நான் சாவடிக்கிறீங்களே, நான் ஏன் இந்த மாதிரி இருந்தேன், நான் பாட்டுக்கு அங்கேருந்து நிம்மதியாக இருந்திருப்பேன், எகிப்திலே இருந்திருந்தேன், வெள்ளை பூண்டு சாப்பிட்டுட்டு நிம்மதியாக இருந்திருப்பேன், கூட்டிகிட்டு வந்து இப்போ பாருங்க எல்லாரும் என்ன அவமானமாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பல்லவியை பாடுறதில்ல. ஆண்டவர் நமக்கு உணவை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. முறுமுறுப்பு அமலேக்கியரை கொண்டு வருது. ஆமென். சொல்லுங்க, ஆண்டவரே முறுமுறுக்க மாட்டோம்பா. ஆண்டவரே முறுமுறுக்க மாட்டேன். சோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன பண்ண மாட்டேன்? முறுமுறுக்க மாட்டேன், துதிப்பேன். ஆமென். துதிச்சு அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுவேன். ஆமென். அல்லேலூயா. ஃபாதர் இப்படி சொல்லுவாரு, கோடி கோடி தேவை, பாடி பாடி பெற்றுக்கொள்ளுவேன். ஆமென். என்ன சொல்லுவாரு? கோடி கோடி தேவை, பாடி பாடி பெற்றுக்கொள்வேன். தேவை எப்படி பெற்றுக்கொள்ளுவேன்? பாடி பாடியே பெற்றுக்கொள்ளுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, 8வது வசனம். அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினாங்க. ஏன் ரெவிதீமில வந்தாங்க? முறுமுறுத்து. ரெவிதீமில என்ன பண்ணாங்க ஜனங்க? சரி, நம்ம முறுமுறுத்துட்டு பாஸ்டர் என்ன ஜெபம் பண்ணுறீங்க, பேயே போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன் போல? ரெவிதீமில் நம்ம தான் என்ன பண்ணோம் அவங்கள, வாங்க பிரதர், வாங்க சிஸ்டர், எங்கள் வீட்டில் வந்து என்ன பண்ணுங்க, உட்காருங்க, இந்தாங்க டீ சாப்பிடுங்க அப்படின்னு கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுட்டு இப்போ வந்து போல அப்படின்னா என்ன பண்ணுறது? முறுமுறுக்கிறதுலேருந்து மனம் திரும்பினா தான் பேய் ஓடும். ஆமென். அமலேக்கியர் ஓடுவான். அல்லேலூயா. 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 அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடே யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். இப்போ இஸ்ரவேல் ஜனங்க வந்துட்டாங்க யுத்தத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக அமலேக்கியர் என்ன பண்ணிட்டாங்க? வந்துட்டாங்க. இவங்களால என்ன பண்ண முடியல அப்படின்னா, ஜெயிக்க முடியாது. ஏன் அப்படின்னா இவங்க பட்டணத்துக்குள்ள இல்லை, வனாந்தரத்தில் நடந்து போய் கொண்டு இருக்கிறாங்க. ஆமென். எங்க நடந்து போய் கொண்டு இருக்கிறாங்க? வனாந்தரத்தில். அப்போ மோசே சொல்றாரு யோசுவாவை பார்த்து, தம்பி வாப்பாங்க, நீ நமக்காக மனிதரை தெரிஞ்சு கொண்டு அவங்களுக்கு விரோதமா யுத்தம் பண்ணு. நான் உங்களுக்காக நான் என்ன பண்றேன்? மலை உச்சிக்கு போய் அங்க தேவனுடைய கோலை பிடித்து கொண்டு நிற்பே. அல்லேலூயா. அல்லேலூயா. 10வது வசனம். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோடே யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில்
ஏறினார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அறிக்கை செய்த பின்பு அமர்ந்திரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மோசே என்ன அறிக்கை செய்றாரு? போய் யுத்தம் பண்ணு. ஆமென். போய் யுத்தம் பண்ணு. யுத்தம் பண்ணுப்பா, ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லாம இங்க சொல்லி அமுச்சு விட்டு இவர் எங்க போறாரு? மலை உச்சிக்கு மேல போறார். தனியா போல. ஊரு அப்படின்னா அது ஒரு ஊருன்னு நினைச்சுக்காதீங்க, அது ஒரு பேரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஊரும் ஆரோனும் மோசே 3 பேர் எங்க ஏறுறாங்க? மலை உச்சிக்கு ஏறி தேவனுடைய கோலை பிடித்து கொண்டு இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன். 11வது வசனம். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கியர் மேற்கொண்டார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மோசே கை தூக்குனா யாருக்கு ஜெயம் கிடைக்குது? இஸ்ரவேலருக்கு. கையை இறக்குனா யாருக்கு? அமலேக்கியர். அப்போ சண்டை போடுறவங்களால ஜெயம் கிடையாது, அமர்ந்திருக்கிறவர்களால தான் ஜெயம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கீழே கத்தி எடுத்து சண்டை போட்டு யோசுவா அந்த இடத்துல யுத்தம் பண்றதுல அங்க ஜெயம் வரல. மேல ஒருத்தர் கையை உயர்த்தி கொண்டிருக்கிறதுனால தான் கீழே இருக்கிறவர்களுக்கு ஒரு ஜெயத்தை கர்த்தர் தருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்பொழுதுமே யுத்தத்துல வெற்றி எப்பொழுது கிடைக்கும் அப்படின்னா, வெளி பிரகாரமா நம்ம பேசுறோம் பாருங்க, டேய் நீ நான் பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்றோம் பாருங்க, அதுல வெற்றி கிடையாது. அல்லது ரட்சிக்கப்படு, ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அதுல நம்மளுக்கு வெற்றி கிடையாது. நம்ம இங்க சொல்லும் பொழுது ஒரு கூட்டம், ஒரு சிறிய கூட்டம் ஏதோ ஒரு இடத்துல தேவ சமூகத்துல அமர்ந்திருந்து கர்த்தருடைய நாமத்துக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களே, அப்பொழுது தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் வெற்றியை தருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அறிக்கை செய்த பிற்பாடு அமெரிக்கையா இருக்க கூடாது. தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற ஒரு கூட்டத்தினால தான் கர்த்தர் வெற்றியை தருகிறவராய் இருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு உங்க குடும்பத்தை பார்த்து ஆண்டவரே என் குடும்பம் ரட்சிக்கப்படணும்னு அறிக்கை செஞ்சிட்டீங்கன்னா, அறிக்கை செஞ்சுட்டு விடக்கூடாது, தேவ சமூகத்துல கடந்து போகணும். ஆண்டவரே நான் ஆசீர்வதிங்கன்னு அறிக்கை செஞ்சிட்டீங்கன்னா அறிக்கை செஞ்சுட்டு அமர்ந்திருக்க கூடாது. தேவ சமூகத்துல மலையின் மேல ஏறுகிற ஒரு அனுபவம் இருக்கணும். ஒருவேளை ஆண்டவரே 1000 ஆத்துமாக்களை கொடுங்க அப்படி நம்ம வாயில அறிக்கை செஞ்சுட்டு பின்னாடி அமர்ந்திருக்க கூடாது. ஆண்டவரே ஆத்துமாக்களை கொடுங்க அப்படின்னு ஒரு கூட்டம் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஒரு கூட்டம் மலை உச்சிக்குள்ள ஏறி தேவ சமூகத்துல கோலை பிடித்து நின்று கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அமலேயருக்கு ஒரு வெற்றியை தருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வெற்றி வாயிலையோ மாம்சத்திலேயோ இல்ல, வெற்றி ஆவிக்குரிய மண்டலத்துல அப்பா சமூகத்துல இருக்கும் பொழுதுதான். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க பிள்ளைங்களை மாம்சத்துல படிக்க வைக்கலாம், உங்க பிள்ளைங்களை மாம்சத்துல நல்ல ஆயிரக்கணக்கில் ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம், உங்க பிள்ளைகளை பெரிய பெரிய படிப்பு படிக்க வைக்கலாம். ஆனா அவர்களுடைய வெற்றி நீங்க மாம்சத்துல செய்கிற காரியம் அல்ல. அவர்களுக்காக நீங்க செய்யும் பொழுது மேல ஒரு இடத்துல உச்சியில தேவ சமூகத்துல உட்கார்ந்து கொண்டு தேவ சமூகத்துல கரங்களை உயர்த்தி கொண்டு இருக்கிறீங்களே, அதுதான் அவர்களுடைய வாழ்க்கையில வருகிற எல்லா விதமான அமலேக்கியரை ஜெயிக்க வைக்கிற ஒரு பலனாய் மாறும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம வாக்குத்தத்தம் வந்த உடனே நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். சரி ஆண்டவரே செய்யுங்க. எங்க இன்னுமே செய்ய மாட்டீங்க? 1 வருஷம் ஆயிடுச்சு, 2 வருஷம் ஆயிடுச்சு. யுத்தம் பண்ணணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சும்மா எதுவுமே கிடைக்காது. சும்மா ரட்சிப்பு வந்துடல, சும்மா பாவ மன்னிப்பு வந்துடல, விலைக்கிரியம் செலுத்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. 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 பாருங்க, மோசே மேலே போறார். மோசேக்கு எத்தனை வயசுன்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ பிரதர்? ஆண்டவர் ஊழியத்தை கூப்பிடும்போது 80 வயசு. எத்தனை வயசுல ஊழியத்தை கூப்பிடுறாரு? 80. நீங்க 50 வயசுலயே நான்லாம் என்ன செய்ய போறேன், வரேனா, உட்காரனா, போறேனான்னு நினைக்கிறீங்க. ஊழியத்தை கூப்பிடுறதே எப்ப? 80 வயசு. 80 வயசுல இருக்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, 80 வயசுல யாருமே இல்லை. ஆனா ஆண்டவர் ஊழியத்துக்கு எப்ப கூப்பிடுறாரு மோசேயை? 80 வயசு. 80 வயசுல வாப்பான்றார். அவர் சொல்றாரு 40 வயசுலயே நான் வரேன்னு சொன்ன ஆண்டவரே, அப்ப என்ன நீங்க ஆடுமைக்க விட்டீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. 40 வயசுலயே நான் எல்லாம் தெரிஞ்சுட்டு எல்லாமே கற்றுக்கிட்டு ஒரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயம் விசாரிக்க நான் போனேன். அப்போ ஒருத்தனை கொலை செஞ்சதுனால தெரிஞ்சிருச்சு, என்னை துரத்திட்டாங்க, நான் பயந்துட்டு வந்துட்டேன். அப்போவே நான் அழைச்சிருக்கலாம்ல. அப்போ அழைச்சிருந்தா உனக்கு வந்த கோவத்தில் எல்லாத்தையும் நீயே வெட்டி போட்டிருப்ப. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.
40 வருஷம் உன்னை நான் வறுத்து எடுத்தேன். ஆடு மேய்க்கும் போது உன் மாமனார்கிட்ட விட்டு உனக்குள்ளே இருக்கிற கோவம், சுயம், எரிச்சல் எல்லாத்தையும் பிடுங்கிட்டு இப்போ கொடுக்குறேன். இப்போ மோசே ஜெபிக்கிறார், என்னை கூட கொண்டு போடுங்க ஆண்டவரே, ஜனங்களை என்ன பண்ணிடாதீங்க, ஒன்றும் பண்ணிடாதீங்க. அப்போ 80 வயசில் ஆண்டவர் மோசையை ஊழித்து கூப்பிடுறார். நீங்கள் நினைக்கிறீங்க அதெல்லாம் ஊழியம் வந்து நல்ல வயசில், வாலிப வயசில் அப்படிதான் இல்லை. இன்னும் ஆண்டவர் ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். ஆமென். இன்னும் ஒரு அழைப்பு இருக்கிறது. அல்லேலூயா. விழுந்து போனாலும், ஏதோ ஒரு இடத்துல முடங்கி கிடந்தாலும், கர்த்தர் சரியான நேரத்தில் சரியான பாதையில் திரும்ப நடத்த வருகிறவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ மோசே கிட்டத்தட்ட ஒரு 100 வயசு இருக்கும். அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்க கானானை கடக்கிறதுக்கு பாதி இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா 80 வயசில் கூப்பிட்றாரு. மொத்தம் 40 வருஷம். இது பாதி இடம் அப்படின்னா எவ்வளோ வச்சுக்கலாம்? 100 வருஷத்தில் எங்கே ஏறுறாரு? மலை மேலே ஏறுறாரு. எத்தனை வயசில்? 25 வயசில் சர்ச்சுக்கு நடக்கிறதுக்கு நம்மளுக்கு மூச்சு வாங்குது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சர்ச்சுக்குள்ளே கொஞ்சம் உட்காருறதுனாலே அப்படி இப்படி நெளிகிறது, அப்படி நெளிகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா என்ன பண்ணுது, நம்மளுக்கு முதுகு வலிக்குது. பிரசங்கம் பண்ணுறவங்க கூட நின்று பிரசங்கம் பண்ணிடுறாங்க. தண்ணி குடிக்க 4 வாட்டி போயிட்டு வர்றது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா இன்னைக்கு தேவனுடைய பலன் மோசேக்குள்ள இருந்தது. தேவனுடைய பலன். ஆமென். 100 வயசுல ஏறுறாரு மலை. எங்க ஏறுறாரு? மலை. மலை மேலே ஏறுறாரு. கூட 2 பேரும் என்ன பண்றாரு? ஊரு ஆரோனை கூட்டிட்டு மலை மேலே போய் நிற்கிறாரு. நின்று கையை உயர்த்தி தேவ சமூகத்தில், ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிச்சு கொண்டு இருக்கிறார். கையை உயர்த்தும் போது என்ன நடக்குது? கீழே ஜெயம் கிடைக்குது. ஐயோ கை வலிக்குது ஆண்டவரே அப்படின்னு இறக்கும்போது அமலேக்கியர் விட்டு தோத்து போறாங்க. இன்னைக்கு ஒரு சில ஊழியர்கள் தோத்து போறதுக்கு காரணம் ஒரு சில விசுவாசிங்க கையை உயர்த்தாததுனால. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு சில ஊழியர்கள் பாவத்துல, சாபத்துல, பண விஷயத்துல, புகழுல விழுந்து போவதற்கு காரணம், அமலேக்கியரோடு கூட தோத்து போறதுக்கு காரணம் ஒரு சில கூட்டம் ஆண்டவருடைய சமூகத்துல கையை உயர்த்தாததுனால. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம என்ன சொல்லுவோம்? டே யோசுவா, சண்டை போட தெரியுதாடா, கத்தியை பிடிக்க தெரியுதா, பிரசங்கம் பண்ண தெரியுதா, ஜெபம் பண்ண தெரியுதா, பேயை துரத்த தெரியுதா, எப்படா இப்படி தோத்து போற அப்படின்னு சொல்ற கூட்டம் ஆண்டவருக்கு இல்ல. யோசுவா ஜெயிக்கணும், யோசுவா யுத்தத்துல ஜெயம் பெறணும், யோசுவா தேவனுடைய ராஜ்யத்தினுடைய காரியங்களை காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு சில கூட்டம் தேவ சமூகத்துல கரங்களை உயர்த்தி கொண்டிருக்கிற அந்த கூட்டம் தான் அமலேக்கியரை முறியடிப்பதற்கு மிகப்பெரிய ஆயுதமாய் மாறும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு இடத்துல யுத்தம் நடக்குது, ஒரு இடத்துல ஜெபம் நடக்குது. ஆமென். ஊழியக்காரங்க ஞாயிற்றுக்கிழமை சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரிக்கு போறாங்களா, ஒரு கூட்டம் ஜெபத்தில் இருக்கணும். ஆமென். ஒரு இடத்துக்கு பிரசங்கம் பண்ண போறாங்களா, ஒரு கூட்டம் ஜெபத்தில் தரித்து இருக்கணும். ஊழியக்காரன் பிரசங்கம் பண்றாங்களா, ஒரு கூட்டம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபத்தில் தரித்து இருக்கணும். எப்பெல்லாம் தேவ பிள்ளைகள் ஜெபிக்கிறார்களோ அப்பொழுது ஊழியர்களுக்கும் யோசுவாவுக்கும் ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் தருகிறவராய் இருக்கிறார். ஆமென். வர்றது, போறது, உட்கார்றது, சாப்பிட்றது. அல்லேலூயா. அல்லேலூயா. இல்லாண்டவரே, அமலேக்கியரை முறியடிச்சாதான் ஆசீர்வாதத்தை தட்டி தூக்க முடியும். ஆமென். அமலேக்கியரை முறியடிக்க உங்களுக்காக யோசுவா யுத்தம் பண்றாருன்னா அந்த யோசுவாவுக்காக கரங்களை உயர்த்த ஒரு கூட்டம் ஆயத்தமா இருக்கணும். ஆமென். சரி, என்னால் யுத்தம் பண்ண முடியாது, 100 வயசுல என்னால் சண்டை போட முடியாது, ஆனால் ஜெபிக்க முடியும், முழங்கால் படியிட முடியும். ஆமென். எப்பொழுதும் ஜெபம், வெற்றி உள்ள ஜெபம் நம்ம நினைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஆண்டவரே மலை வரையும் ஏறிட்டேன், 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டேன், போதும் ஆண்டவரே வெற்றி கொடுத்துருங்க. 100 வயசுல கையை உயர்த்தி கை அவருக்கு அசந்துருச்சான். யாருக்கு? மோசே. கை அசந்துருச்சு. அப்படியே கீழே இறக்குறாரு. டப்பு டப்பு டப்புன்னு கீழே நிறைய பேர் செத்துட்டான். இஸ்ரவேல் ஜனங்க, ஐயோ நம்மடி ஜனங்க கீழே வந்து சாகுறாங்களே, அமலேக்கியர் மேற்கொள்றாங்களே, திருப்பி என்ன பண்றாரு? கையை தூக்குறாரு. ஒரு ரகசியம் என்னன்னா, சமூகத்தில் அமர்ந்திருக்கிற பிள்ளைகளால தான் ஒரு இடத்துல வெற்றியை பார்க்க முடியும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம வாயிலேயே வடை சுட்டுட்டு இருக்க கூடாது. ஆண்டவர் நரட்சிப்பார், உன்னை பாதுகாப்பார், நீ ஜெயம் பெறுவ, அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கக்கூடாது. சொல்லிட்டு மலை மேலே ஏறிடணும். ஆமென். உங்க பிள்ளைங்களுக்கு ஏப்பா சர்ச்சுக்கு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ற கூடாது, போய் மலை மேலே ஏறணும். ஆமென். அவர்களுக்காக கரங்களை உயர்த்தணும். ஆமென். கை வலிக்கும், இறக்குனாலும் திரும்ப என்ன பண்ணணும்?
நீ உயர்த்த 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 கர்த்தர் வெற்றியை பிள்ளைகளுக்கு தந்து கொண்டே இருப்பார். ஆமென். அந்த பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்புகிற அமலேக்கியர் ஆவி அந்த பிள்ளைகளை பாவத்துக்கு நேரா இழுக்கிற, ஆசீர்வாதத்துக்கு நேரா வர முடியாதபடி தடை பண்ற எல்லா அமலேக்கியருடைய வல்லமைகளை ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தினால முறியடிக்கிறவராய் இருக்கிறார். ஹalleluya. ஜெபம் அப்படின்னா வழி எடுக்கணும். ஹalleluya. ஹalleluya. அப்படியே ஹாயா இருந்துட்டு ஜெபத்தை முடிச்சிடக்கூடாது. அப்படியே ஏசி ரூமில் உக்காந்துட்டு அப்படியே நல்லா சோபால அப்படியே பஞ்சு மெத்தையில் அப்படியே ஒன்றுமே நோகாம 100 வயசில் ஒருத்தர் கை அசந்து போகுது. ஹalleluya. ஹalleluya. கை தட்ட சொன்னா இப்படி தட்டுறது. ஐயா வாழ்க. என்னது இது? சோத்திரம். கை தட்டும்போது கை வலிக்கணும். அவருடைய கரங்களில் ஆணி பாஞ்சது எனக்காக. ஆமென். எப்படி உங்க அன்பு ஆண்டவருக்கு வெளிப்படுத்தி காட்டுறீங்க? நான் நேசிக்கிறேன், நான் நேசிக்கிறேன். உங்க வீட்டில் போய் உங்க வீட்டுக்காரர் நான் உங்களை நேசிக்கிறேன், காலைல சோறு போடுறதில்ல, திருப்பி நேசிக்கிறேன், மத்தியானம் சாப்பாடும் போடுறதில்ல, உங்களை நேசிக்கிறேன், நைட்டும் சாப்பாடு போடுறதில்ல, உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு வீட்டுக்காரர் என்ன பண்ணுவார்? பளிச்சுன்னு ஒன்று. ஹல்லேலூயா. ஹalleluya. நேசிக்கிறதோட கிரியை என்ன? வேலைக்கு போயிட்டு வந்த உடனே சுடுதண்ணி காய வச்சுட்டு இருக்கணும். ஆமென். குளிச்ச உடனே சாப்பாடு டைனிங் டேபிளில் போட்டு ஆற வச்சிருக்கணும். இதுதான் நேசிக்கிறதோட அடையாளம். பார் சோறுக்கு போய் போட்டு தின்னு போ. என்ன ரசம் வச்சிருக்கிற? நீ வாங்கி போகிறதுக்கு அதான் வைக்க முடியும். இது நேசிக்கிறதோட அடையாளம் இல்லை. நேசிக்கிறதுனா கிரியைகளில ஆண்டவரை நேசிக்கிறீங்கன்னு உங்க ஆராதனை வெளிப்படுத்தி காட்டிரும். ஆமென். ஹல்லேலூயா. ஹalleluya. உங்க ஆராதனை வெளிப்படுத்தி காட்டும். ஆமென். அனனியா மிஷாவேல் அசரியா அவங்களுடைய ஆராதனை அக்கினியில போட்டாலும் நான் ஆராதிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹalleluya. அவர்களுக்காக தான் ஆண்டவர் உலாவுகிறவராய் இருக்கிறார். ஆமென். அவங்களுக்கு தான் அற்புதம் நடக்கும். ஆமென். அவர் எனக்காக அவருடைய சரீரத்தையே பிற்க கொடுத்திருக்கிறார். ஆமென். அவர் ஆராதிக்க கை தட்ட கூட என்னால முடியலன்னா சத்தியமா சொல்றேன், தேவனுடைய அன்பு நமக்குள்ள பரிபூர்ணமா இல்லைன்னு அர்த்தம். ஹalleluya. மோசே பாருங்க, கையை வலிக்குது. கை அவருக்கு 100 வயசுல ஒரு மனுஷன் எவ்வளவு தூரம் உயர்த்திட்டு இருப்பாரு. உன் பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக, எழுப்புதலுக்காக, தேசத்தின் காரியத்திற்காக, ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு, குடும்பத்துக்குள்ள மகிமையான காரியங்களை ஆண்டவர் செய்யும்படிக்கு தேவ பிள்ளைகள் தேவ சமூகத்தில் விலைக்கிரியத்தை செலுத்த வேண்டும். ஹalleluya. ஹல்லேலூயா. ஹalleluya. என்ன செலுத்த வேண்டும்? விலைக்கிரியது. அசந்து போயிடுச்சு. கை என்ன ஆயிடுச்சு? அசந்து போயிடுச்சு. தேவ பிள்ளைங்க ஜபைக்கு முட்டி போட்டா முட்டியில வலி எடுக்கணும். அப்படியே பார்த்தா முட்டி காப்பு காய்ச்சி கருப்பா இருக்கணும். ஹல்லேலூயா. ஹalleluya. அப்படியே முட்டியை பார்த்தா அப்படியே அப்படி இருக்கக்கூடாது. தேவ பிள்ளைங்க முட்டி போட முடிஞ்சா முட்டி போடணும். ஆமென். ஆமென். நம்முடைய அவயவங்கள் கர்த்தருக்காக பயன்படணும். எந்த அவயவங்கள் கர்த்தருக்காக பயன்படலையோ அந்த அவயவங்கள் மேல பிசாசுக்கு அதிகாரம் இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஹalleluya. இந்த வாய் ஆண்டவரை துதிச்சுச்சுன்னா வாயில எந்த பிரச்சனையும் வராது. இந்த கை ஆண்டவரை ஆராதிச்சுச்சுன்னா இந்த கையில பிசாசு தொடறதுக்கு அவனுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. வீட்டுக்குள்ள தண்ணி டெய்லியும் குடிக்கிற அந்த சொம்புல எப்பயாவது வெளியில இருக்கிற காக்கா உள்ள வந்து அசிங்கத்தை பண்ணி வைக்குமா? இல்ல. ஏன்னா டெய்லியும் என்ன பண்றீங்க? யூஸ் பண்றீங்க. காலைல ஒரு டைம் என்ன பண்றீங்க? மத்தியானம் என்ன பண்றீங்க? வெளியில கழனி தண்ணி தொட்டிக்குது. எப்படி இருக்குது? கிளீனா இருக்குதா? அது சும்மா ஊத்தி வைக்கிறது. ஹல்லேலூயா. ஹalleluya. அதில் எல்லாமே என்ன பண்ணு வந்து பயன்படுத்தப்படுகிற பாத்திரத்தின் மேல பிசாசுக்கு அதிகாரம் கிடையாது. ஆமென். உங்க கை ஆண்டவருக்கு பயன்பட்டுச்சுன்னா, உங்க முழங்கால் ஆண்டவருக்கு பயன்படுத்துச்சுன்னா, உங்க சரீரம் ஆண்டவருக்கு பயன்பட்டுச்சுன்னா அவனுக்கு அது மேல அதிகாரம் இல்ல. இல்லை. பயன்படுத்தாத பாத்திரத்தின் மேலதான் அவனுக்கு அதிகாரம் இருக்கு. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. இப்போ என்ன பண்றாங்க? நல்லா கவனிங்க. கை கீழே இறக்கினா தோல்வி வருது. தோல்வி எதனால வருது? கையை கீழே இறக்கற. சொல்லுங்க. ஜெபிக்காததுனால தோல்வி. ஜெபிக்காததனால தோல்வி. நீங்க ஜெபம் பண்ற மாதிரி கட்டில் மேல உக்காந்துட்டு தலகாணி மடியில வச்சுட்டு சோத்திர ஆண்டவரே, சோத்திர ஆண்டவரே, இந்த ஜெபம் இல்லை. நீங்க இதை ஜெபமா எடுத்துக்க கூடவே கூடாது. அல்லேலூயா. ஹalleluya. நம்ம எப்படி ஜெபிக்கிறோம்? எழுந்த உடனே கட்டில் மேல அப்படியே சப்பளங்கால் போட்டுட்டு தலையில இருக்கிற அந்த ஒரு தலகாணி எடுத்து மடிக்குள்ள வச்சுட்டு கையை, ஏன்னா இப்படி சும்மா அப்படி இருக்கிறதுக்கு உடம்பு வலிக்குது, முதுகு
அதுக்கு வச்சுக்கிறதுக்கு ஒரு பேலன்ஸ். ஹல்லேலூயா. இப்போ நல்லா சேஃப்டியாக உக்காந்துட்டு அதில் ஒரு ஆட்டம். சோத்துறோம் 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 சோத்துறோம். ஹல்லேலூயா. 5 நிமிஷம் தாண்டாது ஜெபம். எவ்வளோ நேரம் தாண்டாது? 5 நிமிஷம் 5 நிமிஷம் தாண்டாது. இதில் என்ன வழி வருது நம்மளுக்கு? ஒரு வழியும் இல்லை. 5 நிமிஷம் உடனே ஆமேன்னு சொல்லிட்டு நானும் டெய்லியும் ஜெபிக்கிறேன் அப்படின்னு ஒரு பெயர். அந்த ஜெபத்தை குறித்து ஆண்டவர் சொல்லலை. ஜெபம் வலியோடு இருக்கணும். ஆமென். ஜெபம் வேதனையோடு இருக்கணும். ஆமென். அவர் தான் எனக்காக வேதனை அனுபவிச்சிட்டாரு, நான் இதுக்கு வேதனை அனுபவிக்கணும் அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லும். அந்த கூட்டம் பொய்யின் கூட்டம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. பவுல் வழக்கமாக ஆற்றின் அருகே முழங்கால் படிட்டு என்ன பண்ணாராம்? மணலில் முழங்கால் படிட்டா எவ்வளோ வலி வரும்? அப்படியே கல்லெல்லாம் உள்ள என்ன பண்ணிக்கும்? ஏறிக்கும். ஆற்று கரையில் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணாராம். ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பவுலும் சீலாவும் கட்டப்பட்ட நேரத்தில் கத்தரை பாடுனாங்களாம். ஆமென். ஜெபனாலே ஒரு வழி வரணும். வழி வர வரைக்கும் ஜெபிக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. வெற்றியை நிச்சயமா பாப்பீங்க. ஆமென். கானான நிச்சயமா சுதந்தரிப்பீங்க. ஆமென். கானான் உங்களுடையதான் மாறும். ஆமென். முழங்கால் படிட்டு நல்லா ஜெபிக்கணும். தேவ பிள்ளைங்க, அசந்து போயிடுச்சுன்னு அசதியா இருக்கக்கூடாது. இப்போ கை வலிக்குதுன்னு இறக்குனாரு. கீழே தோல்வி வந்த உடனே 2 பேர், யார் யார் சொன்ன சொல்லுங்க? ஆரோன், ஊர். யாரு? ஊர். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு கல்லை எடுக்கிறாங்க. எடுத்துட்டு வந்து என்ன பண்றாங்க? மோசே கல்லை கீழே போட்டு மோசைய உக்காருங்க ஐயான்றாங்க. இப்போ மோசே உக்காந்துட்டார். இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? நின்று கொண்டு இருந்தார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற பலம் வரையும் நீ ஆண்டவருடைய சமூகத்தில் இரு. உன்னால முடியாத நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் உனக்கு துணையா உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்டே பரிசுத்த ஆவியா உனக்கு பலன் இருக்கு. இப்போ கையை தூக்கிறதுக்கு பலன் இருக்கு, ஜெபிக்கிறதுக்கு பலன் இருக்கு. ஆனால் ஒரு சீசன் வரும்போது ஜெபிக்க முடியல, கரங்களை உயர்த்த முடியல, எப்படி ஜெபிக்கணும்னு தெரியல, அவ்வளோ பிரச்சனை, அப்பேற்பட்ட போராட்டம். அந்த நேரத்தில் ஏற்றபடி வேண்டிக் கொள்ளுகிறது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியால், ஜெபிக்க தெரியாதிருக்கிறபடியால், ஜெபிக்க பலன் இல்லாமல் இருக்கிறபடியால், வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு எனக்காக உதவி செய்கிற ஒரு கல்லு பரிசுத்த ஆவியானவர் எனக்காய் அவர் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. உதவி செய்கிறதற்குன்னு ஒருத்தர் இருக்கிறார். ஆமென். ரொம்ப நேரம் ஜெபிக்க முடியல, இப்ப ஜெபிக்க வைக்கிறதுக்கு வேற ஒருத்தர் வந்துட்டார். ஆமென். அவர் மேல, அவரோடு கூட, அவர் பக்கத்துல இருந்து திரும்ப என்னால ஜெபிக்க முடியும். ஹல்லேலூயா. ஐயோ ஜெபிக்க முடியல, ஜெபிக்க முடியல, ஜெபிக்க முடியல, கை வலிக்குது, ஜெபிச்சா சிந்தனை மாறுது. உதவி செய்ய ஒருவர் இருக்கிறார். ஆமென். ராபா சாந்த டல்பராகதியானா ஆவியானவரோடு கூட அப்படியே சேர்ந்து ஜெபிக்க 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 ஜெபிக்க, ஆவியில நிரம்பி ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க, எல்லா பலவீனங்களை கத்தர் மாற்றி புதிய பலனாய் கத்தர் திரும்ப நிற்க வைக்கிறவராய். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அறிக்கை செய்த பின்பு அமர்ந்திரு. 2வது இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 17:4. சரி, நல்லா கவனிங்க. 2 கூட்டம் இருக்குது மோசேக்கு. ஒரு கூட்டம் கல்லை எடுத்து எரிய வருது, ஒரு கூட்டம் கல்லை எடுத்து உதவியா கீழே வைக்குது. ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு விரோதமா அநேக பேர் கல் எடுத்து எரிஞ்சாலும் உனக்காக கற்களை வைக்கக்கூடிய ஒரு சில மனிதர்களை நான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஐயோ அவங்க என்ன கல் எறிகிறாங்க, என்ன கல் எறிகிறாங்க, வார்த்தையினால் எறிகிறாங்க, அப்படிப்பட்ட நேரத்தில் இப்படி எறிகிறாங்க, அப்படி செய்கிறாங்க, இப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி கல் எறிவதற்காக ஒரு கூட்டம் உனக்கு விரோதமாக எழும்புச்சு அப்படின்னா, உனக்கு ஆதரவா நீ அமரும்படி, உனக்கு ஜெயம் கொடுக்க, நீ ஜெபிக்க, உன்னை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் உனக்காக ஒரு சில கற்களை வைக்கக்கூடிய நபர்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். கற்களை எறிகிறாங்கன்னு ஆண்டவரை விட்டுட்டு ஓடிடக்கூடாது. ஆமென்.
அல்லேலூயா. மோசே, என்ன ஆண்டவரே இந்த மனுஷங்க இவர்களுக்காக தான் எல்லாத்தையும் விட்டுட்டு ஊழியத்துக்கு ஓடி வந்தேன், இப்படி என்னை எறிகிறாங்களே, இப்படி கல்லெடுத்து அடிக்கிறாங்களே, இப்படி எனக்கு விரோதமா எழும்புறாங்களே அப்படின்னு மோசே சோர்ந்து போல, ஆண்டவரே கல் எறிவதற்குன்னு ஒரு கூட்டம் இருந்துச்சுன்னா எனக்காக கல்லை வைக்கக்கூடிய ஒரு கூட்டத்தையும் அதே சபைக்குள்ள ஏற்படுத்தி வைத்திருக்கிறீங்க. ஆமென். உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு உங்களுக்கு விரோதமா 1000 பேர் எழும்பலாம், உங்களுக்கு ஆதரவா கர்த்தர் ஒரு சிலரை எழுப்பி வைத்திருக்கிறார். ஆமென். நீங்க தொடர்ந்து ஓடும்படியா, தொடர்ந்து ஜெபிக்கும்படியா, தொடர்ந்து யுத்தம் பண்ணும்படியா கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் சுதந்தரிக்கும்படி கர்த்தர் ஒரு சில நபர்களை உங்களுக்காக அமர்வதற்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். நம்ம கல்லு போடுறவங்கள தான் பார்க்கணும், கல்லை தாங்குகிறவர்களா, கல்லை வைத்து நம்மளை அமர பண்ணுகிறவர்களை தான் ஃபோக்கஸ் பண்ணணுமே தவிர கல் எரிகிறவர்களை குறித்து கலங்கக்கூடாது. ஆமென். ஆண்டவருக்கு சந்தோஷம் என்ன தெரியுமா? எனக்கு விரோதமா ஒரு கூட்டம் கல்லை எடுத்து எரிஞ்சாலும் எனக்காக ஒரு கூட்டம் என் தரிசனத்தை நிறைவேற்ற, என் திட்டத்தை நிறைவேற்ற, எனக்காக ஊழியம் செய்ய ஒரு சில கற்களை வைக்கிற ஒரு சில நபர்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அதான் அவருக்கு சந்தோஷம். தண்ணி இல்லைனோடனே கல் எடுத்து எரிகிற ஒரு கூட்டத்தின் மத்தியில் ஒரு ஊழியக்காரன் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறான். ஒரு திட்டம், ஆண்டவருடைய சித்தம் நடைபெறணும், ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்படணும், ஆண்டவருக்காக ஏதாச்சும் ஒன்று செய்யணும் அப்படின்னு ஒரு ஊரும் ஒரு ஆரோனும் அவர்களுக்கு ஆதரவாக ஒரு கற்களை வைக்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் இன்னைக்கு தேடிக்கொண்டிருக்கிறார். ஆமென். ஒரு கூட்டம் தண்ணி வேணும், சாப்பாடு வேணும், அது வேணும், இது வேணும், ஜெபிக்கிற காரியத்திற்கு வரும் பொழுது, சுயநலமா ஜெபிக்கும் பொழுது ஒரு கூட்டம் மாத்திரம் ஜனங்க ஜெயிக்கணும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு யுத்தம் கிடைக்கணும், அமலேக்கியர் தோற்கடிக்கப்படணும், அமலேக்கியர் எல்லா விதமான காரியத்திலிருந்து அவங்கள இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயிக்கணும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ஜெயம் தரணும் அப்படின்னு சொல்லி ஒரு 2 பேர் தேவ சமூகத்துல அந்த ஊழியக்காரருக்காக, அந்த திட்டத்துக்காக, அந்த பரிசுத்த ஆவியானவருக்காக தாங்கி நிற்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் இன்னைக்கு தேடிக்கொண்டிருக்கிறார். ஆமென். நான் கல் எரிகிறவன் அல்ல, கல்லை வைக்கிறவன். ஆமென். ஒரு சிலர் கல் எறிவாங்க, அந்த எரியறத குறித்து கவலைப்படக்கூடாது. ஹல்லேலூயா. 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 என் மேல எரிஞ்சிட்டாங்க, என்ன இப்படி பேசிட்டாங்க, அப்படி பேசிட்டாங்க. உங்களுக்கு ஆதரவா ஒரு கூட்டத்தை வச்சிருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் உண்மையா விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கல் எறிகிறாங்கன்னு கத்தரை விட்டு ஓடக்கூடாது, கல்லை வைக்கிறாங்கன்னு இன்னும் ஓடணும் தேவனுக்காக. ஆமென். சபையில் 2 கூட்டம் எப்போதும் இருப்பாங்க. ஒரு கூட்டம் கல் எறிகிற கூட்டம், ஒரு கூட்டம் கற்களை வைக்கிற கூட்டம். ஆமென். கற்களை வைக்கிறவர்களே அமலேக்கியரை முறியடிக்கிற ஒரு மிகப்பெரிய ஆயுதமாய் மாறுவார்கள். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க ஆவியானவர் பேசுறாரு. ஒருவேளை நிறைய சூழ்நிலையில நீங்க பின்வாங்கி போயிருப்பீங்க, ஒரு சில கல்லை பார்த்து, ஒரு சில ஜபத்தை விட்டுருப்பீங்க, ஆமென். வேதம் வாசிக்கிறத விட்டுருப்பீங்க, ஆமென். ஊழியம் செய்யறத விட்டுருப்பீங்க, ஆமென். ஆண்டவரோடு கூட இடைப்படுறத விட்டுருப்பீங்க. ஆமென். இந்த கல் என்னால தாங்க முடியலப்பா, ஜனங்க கல் எடுத்து எறிகிறாங்கன்னு. ஆனா இன்னும் கொஞ்சம் பிரயாணம் பண்ணும் பொழுது உங்களுக்காக கல்லை வைக்கக்கூடிய நபர்கள் ஆயத்தமா இருக்கிறத நீங்க மறந்து போயிடக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. காட்டி கொடுப்பதற்குன்னு ஒரு கூட்டம் இருந்துச்சுன்னா கர்த்தருக்காக மரிக்க கர்த்தர் ஒரு கூட்டத்தை வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏளனமா பேச ஒரு கூட்டம் இருந்துச்சுன்னா ஏதாகிலும் செய்கிற ஸ்திரீகளை கர்த்தரை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. மோசே பாருங்க, கற்களை எறிறாங்க, ஆனா ஒரு கூட்டம் கற்களை வைக்குது. இன்னைக்கு கற்களை வைக்கிற ஒரு கூட்டத்துல கர்த்தரை என வைத்திருக்கணும். ஆமென். 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 இல்லைன்னொன்னே கல் எறிய ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. எவ்வளோ அற்புதத்தை பார்த்துருப்பாங்க. மோசே எவ்வளோ நன்மை செஞ்சிருப்பாரு. நீங்க நன்மை செஞ்சு உங்களுக்கு தீமை செய்ய கற்களை எடுத்திருக்கலாம் ஒரு வேளை. ஆமென். ஆனா ஆண்டவர் உங்களுக்காக கற்களை வைக்கக்கூடிய நபர்களை உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. யுத்தத்துல ஆரோனும் ஊரும் என்ன பண்றாங்க? கற்களை வைக்கிறாங்க. இன்னைக்கு தேவ பிள்ளைங்க ஊழியக்காரருக்காக கற்களை வைக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா கீழே இருக்கிறவங்க உங்க சொந்தக்காரங்களா இருக்கிறாங்க. ஆமென். நீங்க இன்னைக்கு சும்மா இருந்துட்டீங்கன்னா அடப்போடா அந்த ஆளுக்கு எவன் கல் போடுவான்
அவனுக்கு யாரா கையை தாங்கி பிடிக்கிறது அப்படின்னு விட்டுட்டீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதுமாய் அழிக்கப்பட்டு போயிடுவாங்க. ஆமென். ஒரு ஊழியக்காரன் நிற்பது தான் குடும்பத்துக்காக அவர் நிக்கல, அந்த சபைக்காக, அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு அந்த தரிசனத்தை சுமந்து கொண்டு. அப்ப என்ன பண்ணணும்? கல்ல வைக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜபத்துல தாங்கணும், ஒரு கல்ல வைக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த பலவீனம், இந்த காரியத்தை அவரால் செய்ய முடியல, என்னால் கல்லை எடுத்து வைக்க முடியுதுன்னா நீங்கள் அவர்களுக்காக என்ன பண்ணணும்? கல்லை எடுத்து வைக்கணும். கல்லை எடுத்து மண்டை மேலே போடக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உதவி செய்யக்கூடிய 2 பேரை, நபர்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு சின்ன சின்ன காரியங்கள். கன்னியாகுமரியிலேருந்து வந்த ஒரு ஊழியக்காரு ஒரு சாட்சி சொன்னார். அவங்க சபை 3 சபை நடத்தணும். காலையில் 5 மணிலேருந்து சபை நடத்துவாங்க. எத்தனை மணிலேருந்து? 5 மணிலேருந்து. விசுவாசிங்களாம் ஏதாச்சும் ஒரு சபை தான் என்ன பண்ணுவாங்க? அட்டன் பண்ணுவாங்க. அந்த பாஸ்டர் அம்மா, அந்த பாஸ்டர், அந்த பிள்ளைங்க 3 சபையும் அட்டன் பண்ணுவாங்க, 3 சபையும் நடத்துவாங்க. அந்த பாஸ்டர் அம்மா ஒரு நாள் அழுதுட்டு ஆண்டவர்கிட்ட 3 சபை முடிச்சுட்டு வந்து தான் உல வைக்கணும். எத்தனை சபை முடிச்சுட்டு? 3 சபை. 3 சபை முடிச்சுட்டு தான் சாப்பாடு செய்யணும். அப்படியே சாப்பாடு செஞ்சுட்ருக்குறோம். 3 சபையிலையும் ஆராதனை பண்ணி ஊழியம் செஞ்சு எல்லாருக்கும் ஜோம் பண்ணி அடிச்சு 2:30-3 மணி ஆயிரும். இங்கே வந்து அப்போ தான் என்ன பண்ணணும்? ஆனால் விசுவாசிங்க 10 மணிக்கு சபைக்கு வரவங்க 8 மணிக்கே கடைக்கு போய் கறி வாங்கிட்டு வந்து பிரியாணி செஞ்சு வச்சுட்டு டேஸ்ட்டுக்கு 2 பிளேட்டை சாப்பிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? சர்ச்சுக்கு வந்து திருப்பி போய் என்ன பண்ணுவாங்க? சாப்பிடுவாங்க. ஆனால் ஊழியக்காரு 3 சபை முடிச்சுட்டு தான் அப்படியே கிச்சனில் இருந்துட்டு அந்த ஊழியக்காரம்மா, இது நடந்த சம்பவம். ஜெயகாந்தன் சொல்லி ஒரு ஊழியக்கார், அவங்க மனைவி, ஆண்டவரே மதியானம் சாப்பாட்டு செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, 3 சபையை முடிச்சுட்டு வந்து ரெஸ்ட் எடுக்கணும் போல் இருக்குது, எப்படியாவது எலியாவுக்கு காகாவை கொண்டு போஷித்தீங்க, எங்களை போஷிங்க அப்படின்னு ஜோம் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அந்த சபையில் அந்த வாரத்தில் ஒருத்தர் பிரியாணி கடையை ஓப்பன் பண்ணார். என்ன கடை? பிரியாணி கடை. அப்போ வந்து கடையை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து சொல்லிட்டு போனாராம், பாஸ்டர்மா, பாஸ்டர்யா, இதுக்கப்புறம் சண்டே மதியானம் நீங்கள் சாப்பாடு செய்ய, இந்த கடை இருக்கிற வரைக்கும் மத்தியானம் எங்கள் கடையிலேருந்து தான் உங்களுக்கு பிரியாணி. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கிறாங்களாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்போ வரைக்கும்? இப்போ வரைக்கும். அந்த ஊழியக்கார குடும்பம் 3 சர்வீஸ் முடிச்சுட்டு வந்து அப்படியே போயிடுவாங்க. பிள்ளைகளுக்கும் பாஸ்டமா பாஸ்டாயாவுக்கும் ஹோட்டல்லேருந்து என்ன வரும்? பிரியாணி. அவர் மெசேஜில் சொன்னார், கர்த்தருடைய காரியத்தின் சமூகத்தில் கர்த்தருக்காக ஏதாவது கேட்கும்போது, கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது எனக்காய் கற்களை வைக்கக்கூடிய ஒரு நபர்கள் இருக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, யாராவது பிரியாணி கடை வைப்பார்களாக. சூத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாராவது பிரியாணி கடை வைப்பார்களாக. சோத்திரம். நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ ஆண்டவர் அதை செய்கிறவராக இருக்கிறார். நாங்கள் 2 சர்வீஸ் முடிச்சுட்டு காலையில் என் மனைவி தான் கஞ்சி செய்வாங்க. முடிச்சுட்டு நாங்கள் இப்போ திரும்ப சிறுவர் ஊழியத்துக்கு என்ன பண்ணிடுவோம்? போயிடுவோம். இன்றைக்கி வராதவங்களெல்லாம் போய் என்ன பண்ணுவோம்? விசிட் பண்ணுவோம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு சில காரியத்தில் ஊழியக்காரர்களுக்கு தேவையான கற்களை தேவ பிள்ளைங்க என்ன பண்ணணும்? வைக்கணும். அதுக்குன்னு பாஸ்டர் மதியானம் சாப்பாடு கேட்குறாரு, எல்லாரும் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தால் எல்லாரும் எடுத்துகிட்டு வந்துட போகிறீங்க. சோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எதுவும் எடுத்துகிட்டு வர வேணாம். இந்த சம்பவத்துக்கு ஒரு சாட்சியை சொல்கிறேன் உங்களுக்கு. அல்லேலூயா. ஆமென். ஊழியக்காரருக்கு தேவையான கற்கள், அப்பதான் அவர்கள் திரும்ப கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய ராஜ்யத்தில் நிற்க முடியும். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. கையை உயர்த்திட்டு இருக்கிறப்போ மோசே, ஆரோன் ஒரு பக்கம் வந்து ஒரு பக்கம் கையை பிடிக்கிறார், ஒரு பக்கம் வந்து 2 கையும் இப்படி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. 2 பேர் கையை 2 பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க? பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. எது வரைக்கும்னா சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும். ஆரோனுக்கு 1 பாத்ரூம் வந்திருக்கும்.
அல்லேலூயா. சாயந்தரம் வரையும் இருக்கிறாருன்னா எப்படி யோசிச்சு பாருங்க. மலை மேலே ஏறி வந்தது எவ்வளோ தண்ணி குடிச்சிருப்பாங்க. ஆமென். 2 மணி நேரம் உருப்படியாக உட்கார்றது கிடையாது சர்ச்சில். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்மளுக்கு தண்ணி இப்படி போகுது, திருப்பி இப்படி போகுது. ஆமென். இப்படி போயிட்டு இப்படி போகுது. அதுக்குள்ளே யாராவது முக்கியமான கலெக்டர் ஃபோன் பண்ணி நம்மளை என்ன பண்ணுறாங்க, கூப்பிடுறாங்க. கலெக்டர்கிட்ட பேசிட்டு வரத்துக்கு நம்மளுக்கு டைமு ஆயிடுது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவராஜ்யத்திற்காக சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் பிடித்து கொண்டு நிற்கிறாங்க. ஆமென். ஜெயம் நடந்துட்டே இருக்குது. ஆமென். யோசுவா வெற்றி அடைஞ்சிட்டே இருக்கிறார். ஆமென். கீழே இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயம் எடுத்துக்கொண்டே இருக்கிறாங்க. ஆமென். உன் குடும்பம் ஜெயம் எடுக்கணும்னா, உன் குடும்பத்தில் கர்த்தர் வெற்றியை தரணும்னா, அமலேக்கியரை நீங்க முறியடிக்கணும்னா, தேவனுடைய கரங்களை தேவனுக்காய் அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக உங்கள் கரங்களும் இணைக்கப்படணும். ஆமென். உங்க கையும் என்ன பண்ணணும், இணைக்கப்படணும். போயா கை வலிக்குது விடுப்பா, நான் போலாம் வாப்பா, கை தூக்கணும் தூக்காட்டி போட்டோம். இஸ்ரவேல் ஜனங்கள் முடிஞ்சிருப்பாங்க அன்னைக்கு. ஆமென். சீக்ரெட் எங்க அப்படின்னா 11வது வசனம், மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கிற்கு மேற்கொண்டான். சொல்லுங்க, நான் உயர்த்தாததுனால தான் தோல்வியை பார்த்தேன். ஆமென். இதுக்கப்புறம் நான் அப்படி இருக்க மாட்டேன். ஆமென். வலி எடுக்கிற வரைக்கும் ஜெபிப்பேன். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒன்று கூடி ஜெபம் பண்ணுவேன். ஆமென். எனக்கு உதவி செய்ய ஒரு தேற்றரவாளன் இருக்கிறார். ஆமென். எனக்கு ஹெல்ப் பண்ண ஒரு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆமென். கல்லு எரிகிற கூட்டத்தை பார்க்க மாட்டேன். எனக்காக கற்களை வைக்கக்கூடிய நபர்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. முந்தானேத்து ஒரு அம்மா, நான் சர்ச்சுக்கே வரமாட்டேன்ட்டாங்க. சோத்திரம். ஏன்னா யாரும் அவங்கள கல் எறிகிறாங்க. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், கல் எரியறதுக்கு ஒரு கூட்டம் இருந்துச்சுன்னா கல்ல போகிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அற்பமா என்ற ஒரு கூட்டம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அற்புதம் செய்யறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. தள்ளி விடணும்னு ஒரு கூட்டம் இருந்துச்சுன்னா நம்மளை தாங்கி பிடிக்க கர்த்தர் ஒரு கூட்டத்தை வைத்திருக்கிறா. ஆமென். சோர்ந்து போயிடக்கூடாது. ஆமென். ஐயோ என் மேல கல் எறிகிறாங்களேன்னு சோர்ந்து போயிடக்கூடாது. இது என்னால செய்ய முடியலன்னு சோர்ந்து போயிடக்கூடாது. ஆமென். நான் மட்டும் கையை இறக்கிட்டேன்னா கீழே கொத்து கொத்தா ஒரு கூட்டம் மடிகிறது. ஆமென். ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்க தவறும் பொழுது ஏதோ ஒரு இழப்புகள் ஆமென். என் மேலேயோ என் குடும்பத்தின் மேலேயோ என் பொருளாதாரத்தின் மேலேயோ வருகிறது. ஆமென். நான் மறந்து போயிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்காம இருக்கும் பொழுது ஏதோ ஒரு பிரச்சனை என் தேசத்துக்குள்ள, என் பட்டணத்துக்குள்ள, என் சபைக்குள்ள வருகிறது. ஆமென். இங்கே வெற்றியோட அடையாளம் அஸ்திபாரம் கீழே யுத்தம் பண்ணதுனால அல்ல, மேலே ஜெபம் பண்ணதுனால. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க குடும்பத்துக்காக போய் சுவிசேஷம் சொல்லி ரட்சிப்புக்குள்ள நடத்தணும்னு போய் சொல்லி வாங்கன்னு சொல்றீங்களா? சொல்லிட்டு போய் தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். முறுமுறுக்கும் போது யார் வருவா? சாத்தான் வருவான். அமலேக்கியம் வருவான். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அறிக்கை செஞ்ச பின்னாடி என்ன பண்ணணும்? அமர்ந்து இருக்கணும். வெற்றியின் ரகசியம் உயர்த்துகிற கைகளினால உண்டாகும். ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. உயர்த்தப்பட்டவர்களோடு கரங்களை தாங்கி பிடிக்கணும். ஒருத்தர் சோர்ந்து போய் இறக்குறாங்களா, போய் தாங்கி பிடிக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு என்ன வம்பு அப்படின்னு போகக்கூடாது. தரிசனத்தோடு இணையணும் தேவ பிள்ளைங்க. ஆமென். ஒரு ஊழியக்காரர் ஒரு சபை கட்ட பிரயாசப்படுறாரா, ஊழியம் செஞ்சு அந்த இடத்துல ஒரு தேவ ராஜ்யத்தை கட்ட பண்ணணும்னு ஆசையா இருக்கிறாரா, தேவ சபையார் எல்லாரும் கைகள் இணைக்கப்படணும். ஆமென். ஒருத்தரா எவ்வளவு நேரம் தூக்குவார்? பாவம் மோசே 100 வயசுல பாவம் மனுஷன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வெற்றி இஸ்ரவேல் தேசத்துக்கு தந்து கானானை கர்த்தர் கைக்குள்ள கொண்டு வருகிறவராயிருக்கிறார். ஆமென். கற்கள் எரிகிறவர்கள் மத்தியில கற்களை போட்டு அமர வைக்கிறவர்களையே கண்கள் நோக்கமாய் பார்க்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கானானை சுதந்தரிக்கிற கிருபையை கர்த்தர் தருகிறவராயிருக்கிறார். ஆமென். இன்னைக்கு ஜெபிக்க போறோம். ஒரு 5 நிமிஷம் ஜெபிக்க போறோம். வசனத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். நான் சோர்ந்து போயிருந்தேன்னா இன்னைக்கு நான் விடுதலை அடையிறேன்ப்பா. கற்களை எறிகிறாங்கன்னு நான் சோர்ந்து போயிட்டேன். ஆனால் இதுக்கப்புறம் கற்களை போடுறதுக்குன்னு வார்த்தைகள் எனக்கு வச்சிருக்கிறீங்க.
ஆமென். என்னை தேற்றுகிற வசனம் இருக்கிறப்போ நான் ஏன் கவலைப்படணும்? ஆமென். என்னை பலப்படுத்துகிற வசனம் இருக்கிறப்போ நான் ஏன் கவலைப்படணும்? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் இதுக்கப்புறம் முறுமுறுக்க மாட்டேன் ஆண்டவர். ஆமென். இதுக்கப்புறம் தரிசனத்தோடு கூட தோள் கொடுத்து நிப்பான் ஆண்டவர். ஆமென். அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாமா ஒரு 5 நிமிஷம் ஆண்டவருடைய சமூகத்துல? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.